எதுக்குடா இந்த உயிருக்கு ஆபத்தான வேலை? பேசாம இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உனக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதாரணமான வேலையை பாத்துக்கடா. அப்படியே ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டீன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். உன் கல்யாணத்தை பாக்காமயே நான் செத்து போயிருவனோன்னு பயமா இருக்குடா. நீ எப்ப சாகுறேன்னு சொல்லு, அப்ப பண்ணிக்கிறேன். உங்க ஒப்ப மாதிரியே எகத்தாளமா பேசாதடா. எகத்தாளம் இல்லம்மா, உன் மேல சத்தியமா உண்மையதான் சொல்றேன். பிரகாஷ் சாரை பத்தி தெரிஞ்சு கூட போய் பேசுற. அவர் பொண்டாட்டி பிள்ளைய பறி கொடுத்துட்டு ஊரையை விரோதிச்சுட்டு தேசத்துக்காக அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காராம். அம்மா, அவரை பத்தி எல்லாம் அப்படி பேசாதம்மா. ஏன் அவர் என்ன உனக்கு கடவுளா? ஆமாமா, அவர் எனக்கு கடவுள் தான். வாங்க தம்பி வாங்க. ரொம்ப கோபத்துல இருக்கீங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க தம்பி, காபி கொண்டு வரேன். காஃபி எல்லாம் வேண்டாமா, நீங்களே இவ்வளவு சூடா இருந்தா காஃபி என்ன எவ்வளவு சூடா இருக்கும். சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க போதும். சரி தம்பி. How are you feeling? Fine sir, நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன். That's good. Hello. ஹலோ பிரகாஷ், Sir. நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன். சாயந்தரம் 8 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. பரவாயில்ல. கண்டிப்பா வந்துருங்க. Okay sir. மினிஸ்டர் பேசினார், சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னார். வர்றேன். டேக் கேர் சார். நீங்க இருந்து அவங்கள நல்லா கவனிச்சு. ஓகே சார். அம்மா நான் வர்றேன். சரி Bye. தம்பி. இந்த காலத்துல காசுக்கு மயங்காதவன் எவன்யா இருக்கான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பிடு. அவன் பணத்துக்கு மயங்கறான் இல்ல சார். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை சாகடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஆளுகளை வேட்டையாடி கொண்டிருக்கான் சார். அந்த குரூப்ல தப்பிச்சது நான் மட்டும்தான். அவன் பேரை கேட்டாலே எடு போன விட்டு அவங்கள விட்டு விடலன்னா ஹலோ. என்ன பத்தி உனக்கு தெரியல. மறுநாள் என் காலையில விட்டு கேட்கலனா? நீ யாருடா நாயே? நான் உங்க அப்பன்டா. நான் வீட்ல இருந்து பேசுறேன்டா. மரியாதை விட்டு. இல்லைனா நீ எங்கால ஒருத்தனை கொன்னா நான் இங்க உன் பையனை கொன்றுவேன்டா. பையன் குரல் சொல்லுடா. இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ற அதிர்ஷ்டம் என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா நாயே. எங்கால ஒருத்தனை நீ கொன்ன, அதுக்கு பதிலா நான் உன் பையனை கொன்னுட்டேன். ரெண்டுக்கு சரியா போச்சு. இனி எங்காலுல நீ சுட்ட, இங்க உன் பொண்டாட்டிய சுட்டு பொசுக்கிடுவேன். புரிஞ்சுதா? இவ்வளவு சொல்லியும் கொண்டுட்டியாடா நீ? அண்ணா! என்ன சார் யோசனை பண்றீங்க? ஜனநாயகம் என்னாக போதும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மந்திரியோட கெஸ்ட் ஹவுஸ்ல நாறுது. நாம கூட அரசியலுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்ல சார்? நாம அரசியலுக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்கய்யா. ஆளுங்களை எல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதுல பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. வாயா பிரகாஷ், வா. உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இவன் இப்படி இங்க
உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டானா? இல்ல போயிட்டு பேசணும்னு வந்திருக்காரு. என்கிட்டயா? உட்காரு. இப்ப நான் இங்க உன்னை கூப்பிட்டது டியூட்டி விஷயமா இல்ல. என் பையன் நல்ல ஆஃபர் கொண்டு வந்திருக்கான். வாங்க. வாங்கிக்க. மந்திரி தான் சொன்னார்ல நம்ம டியூட்டில வரேன்னு. வாங்கிக்க. இந்த பேர் பிரகாஷ், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவர்கிட்ட வாங்கிக்கோ. அவனை விட்டுரு, இல்லனா நீ உயிரோட இருக்க மாட்ட. இவன் ஏன் ஆளு, நிக்காத, ஓடிடு. என் மகன் சொல்றது கேளியா? இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அத நீ செய்யலனா நீ செய்ய வேண்டியதை நாங்களே செஞ்சிருவோம். நாங்க நினைச்சா இப்பவே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. நாங்க சொல்றதை செய். கண்ணா தம்பி, என் கண்ணு முன்னால என் பையனை கொன்னுட்டியடா. அவனை கொண்டதுக்கு பதிலா உன்னை நான் போட்டு தள்ளி இருக்கணும்டா. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு ராஸ்கல். போடு, நீ யாருக்கு வேணாலும் போடு. நீ நாட்டை காட்டி கொடுக்கிற துரோகிடா. நீ ஒண்ணு என்ன புடுங்க முடியாதுடா. நான் இப்ப உன்னை போட்டு தள்ளிட்டு டெரரிஸ்ட் தான் உங்க 2 பேரையும் கொண்டாங்கன்னு சொல்லி உன்னோட ஃபைல க்ளோஸ் பண்ணி பத்திரிகைக்காரங்களையும் டிவி மீடியாவையும் நம்ப வச்சுக்கொண்டா. என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ணலாம்? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கிறது நடக்காது. அவனை எப்படியாவது கொல்லணும். ஆனா எப்படி? சார், எனக்கு தெரிஞ்ச ரவுடி குரூப் இருக்காங்க. அவங்க நம்ம நினைச்சதை முடிச்சிருவாங்க சார். அப்படின்னா முதல்ல அவனை போட்டு தள்ள சொல்லு. அவனை நாம விட்டா நம்மள போட்டு தள்ளிடுவான். சார், இன்னைக்கு என்னோட மேரேஜ் டே சார். கங்க்ராட்ஸ். ஹாப்பி மேரேஜ் டே. தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா போற வழியில ஒரு 10 நிமிஷம் ஷாப்பிங் சார். நாங்களும் கூட வரோம், போகலாம். தேங்க்யூ சார். சார் உடனே வந்துடுறேன். நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணு, தங்கச்சிக்கு பிடிக்கிற மாதிரி. சரிங்க சார். கடை எவனதோ நல்ல கலக்கலா கட்டிருக்காயா, அட்டகாசமா இருக்கு. நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பொண்ணு டிகிரி படிச்சிட்டு சார், முடிஞ்சதும் கல்யாணம் தான் சார். டிகிரிக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன பாரு, 12th வள விரிச்சேன், டிகிரில 3 முடிச்சு போட்டுட்டேன். அப்படியா சார்? என் பொண்டாட்டி கற்பமா வேற இருந்தா. அப்புறம் நீ எப்படி? எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். லவ் ஃபெயிலியரா? இல்ல சார், எனக்கு தேசம்னா உயிர் சார். இது வரைக்கும் பொண்ணுகளையே நீ காதலிக்கல, தேசத்தை எப்பயா காதலிக்க போற? ரெண்டையும் காதலிச்சு பாரு சார். இத பேக் பண்ணுங்க. சரிங்க சார். சார், சேகர் சார், நீங்க ஆபீஸ்க்கு போங்க, ஈவினிங் பார்ட்டில பார்க்கலாம். ஓகே சார். ரியாஸ், நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஷர்ட், நீ எங்க பாரு. சார், நமக்கு பின்னால ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு கூட அப்படித்தான் தோணுது. We will just wait and see. சரி, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க அண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது. உங்களோட மேரேஜ் டேக்கு என்னோட சின்ன gift. ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you அண்ணே. நிஜமாவே இது சின்ன gift தான். எங்களுக்கு நீங்க வந்ததான் பெரிய gift. அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லன்னா எங்க கல்யாணமே நடந்திருக்காதுண்ணே. இருங்க, டீ கொண்டு வரேன். வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சார், கொஞ்சம் சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லையா, உன்னை விட்டுட்டு நான் இன்னைக்கு ஏன் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ண. வரமா? பை சார். ஏண்டா ரோட்லயா சண்டை போட்டு இருக்கீங்க? போடா போடா, யூஸ்லெஸ் ஃபெலோ. செத்தானா இல்லையோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோனே. வேண்டாண்டா, வண்டியில ரத்தமாயிரும். எங்கேயாவது குழி தோண்டி போச்சுட்டு போயிடலாம். நான் டெரரிஸ்ட் இல்லடா,
ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் சீஃப் பிரகாஷ். எங்களை மன்னிச்சிடுங்க சார். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். உயிரை வேணாலும் கொடுக்குறோம். ஹலோ, ஓகே. என்னோட மூட கெடுத்துட்டாங்க. உங்க மூடு சரியாகணும்னா நாங்க என்ன செய்யணும் சார்? நாம எல்லாரும் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சந்தோஷமா இருப்போம். நீங்க வெளில போறீங்களா? சொல்றேன்ல.